வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியில் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் மார்ச் மாதத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். இது ஒவ்வொரு ராசிக்குமான பொது பலன் மட்டுமே. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பலன்களை தெரிந்து கொள்ள உங்கள் அருகிலுள்ள ஜோதிடரை அணுகி தெரிந்து கொள்ளுங்கள். முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் செயல்பாடு அதிகமாக இருக்கும். நீண்ட நாட்களாக நினைத்திருந்த திட்டங்களை தொடங்க நல்ல நேரம். வேலை மற்றும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு பற்றிய நல்ல செய்தி வரலாம். பணவரவு சீராக இருந்தாலும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்தினால் உறவுகள் இன்னும் நல்லபடியாக இருக்கும். அதிக உழைப்புக்கு பலன் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு. தொழிலில் இருந்த சின்ன தடைகள் நீங்கும். தம்பதிகளுக்குள் புரிதல் அதிகரிக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையும். உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்வது நல்லது. தலைவலி, உடல் சோர்வு ஏற்படலாம். உடற்பயிற்சி அவசியம். செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைதியான வளர்ச்சி தரும். பணவரவு அதிகரிக்கும். சேமிப்பு செய்ய நல்ல நேரம். குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வு நடைபெற வாய்ப்பு உள்ளது. நிலம், வீடு தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் வரும். தம்பதிகளுக்கு உறவுகள் வலுப்படும். உடல் எடை, சர்க்கரை அளவு ஆகியவற்றை கட்டுக்குள் வைக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு செய்து வர நல்ல பலன்கள் கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் நல்ல தொடர்புகள் அதிகரிக்கும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். பயணங்கள் பலன் தரும். திடீர் முடிவுகளை தவிர்க்கவும். திட்டமிட்ட செயலால் வெற்றி. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு ஏற்படலாம். குடும்பத்தில் சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் விலகும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. புதன்கிழமை விநாயகர் வழிபாடு செய்து வர நல்ல பலன்கள் கிடைக்கும். வாய்ப்பு இருந்தால் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில் சென்று வரவும். நினைத்தது நிறைவேறும். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பொறுப்புகள் அதிகரிக்கும் காலம். வேலை மற்றும் குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்க நேரிடலாம். பணவரவு சீராக இருக்கும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தினால் உறவுகள் வலுப்படும். பெரியவர்களின் ஆலோசனை இந்த மாதம் மிகுந்த பயன் தரும். மன அழுத்தம் தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. திங்கட்கிழமை சிவபெருமான் வழிபாடு செய்து வர நல்ல பலன்கள் கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வளர்ச்சி தரும் காலமாக இருக்கும். வேலை மற்றும் தொழிலில் திறமை வெளிப்படும். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். பணவரவு உயரும் வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். ஆரோக்கியத்தில் இதயம், இரத்த அழுத்தம் கவனிக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடு செய்து வர நல்ல பலன்கள் கிடைக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உழைப்பை சோதிக்கும் காலமாக இருக்கும். வேலைப்பளு அதிகரித்தாலும் திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல முன்னேற்றம் காணலாம். பணவரவு சீராக இருக்கும். ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். குடும்பத்தில் அமைதி நிலவும். புதிய வாய்ப்புகள் மெதுவாக வரும். ஆரோக்கியத்தில் ஜீரண கோளாறு மற்றும் மன அழுத்தம் தொடர்பாக கவனம் அவசியம். புதன்கிழமை விஷ்ணு வழிபாடு செய்து வர நல்ல பலன்கள் கிடைக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முக்கியமான காலமாக இருக்கும். வேலை மற்றும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். பணவரவு சீராக இருந்தாலும் முதலீட்டில் கவனம் தேவை. குடும்பத்தில் புரிதல் அதிகரிக்கும். தம்பதிகளுக்கு நல்ல நேரம். நண்பர்களின் உதவி கிடைக்கும். ஆரோக்கியத்தில் தூக்கம் மற்றும் மன அழுத்தம் தொடர்பாக கவனம் செலுத்துவது நல்லது. வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு நல்ல பலன்களை கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் மாற்றங்கள் நிறைந்த மாதமாக இருக்கும். வேலை மற்றும் தொழிலில் போட்டி அதிகரிக்கலாம். ஆனால் உங்கள் தைரியம் மற்றும் முயற்சி வெற்றி தரும். பணவரவு சீராக இருக்கும். தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும். குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அமைதியாக பேசுவதால் நல்ல தீர்வு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் இரத்த அழுத்தம் மற்றும் மன அழுத்தம் குறித்து கவனம் அவசியம். செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு செய்வது நல்ல பலனை கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் அதிர்ஷ்டம் சேரும் காலமாக இருக்கும். வேலை மற்றும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். நீண்ட நாள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். பணவரவு உயர வாய்ப்பு உள்ளது. சேமிப்பும் செய்யலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் ஆதரவு அதிகரிக்கும். பயணங்கள் நன்மை தரும். கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளில் நல்ல பலன் கிடைக்கும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். வியாழக்கிழமை குரு வழிபாடு செய்வது சிறந்த பலனை தரும். மகர ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் உழைப்புக்கு பலன் தரும் காலமாக இருக்கும். வேலை மற்றும் தொழிலில் பொறுப்புகள் அதிகரித்தாலும் உங்கள் கட்டுப்பாடு மற்றும் பொறுமை முன்னேற்றத்தை தரும். பதவி உயர்வு அல்லது பாராட்டு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. பணவரவு சீராக இருக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் ஆதரவு கிடைக்கும். நிலம், வீடு தொடர்பான நல்ல செய்தி வரலாம். ஆரோக்கியத்தில் எலும்பு, மூட்டு வலி கவனிக்க வேண்டும். சனிக்கிழமை சனி வழிபாடு செய்வது.
காக்கைகளுக்கு உணவு அளிப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் புதிய யோசனைகள் மற்றும் மாற்றங்கள் நிறைந்த காலமாக இருக்கும். வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காணலாம். நண்பர்கள் மற்றும் தொடர்புகள் மூலம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பணவரவு சீராக இருக்கும், ஆனால் திட்டமிட்டு செலவிடுவது நல்லது. குடும்பத்தில் அமைதி நிலவும். சமூக செயல்பாடுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் நரம்பு அழுத்தம், தூக்கக்குறைவு கவனிக்க வேண்டும். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறந்த பலனை தரும். மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் காலமாக இருக்கும். வேலை மற்றும் தொழிலில் புதிய திட்டங்கள் தொடங்க நல்ல நேரம். உங்கள் படைப்பாற்றல் பாராட்டு பெறும். பணவரவு சீராக இருக்கும், சேமிப்பு கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமை நிலவும். நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். கல்வி தொடர்பான முயற்சிகள் வெற்றி பெறும். ஆரோக்கியத்தில் மனமைதி காக்கும் முயற்சி அவசியம். வியாழக்கிழமை விஷ்ணு வழிபாடு சிறந்த பலனை கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.